ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் போனார் மஞ்சள் காமாலைக்கு தான். ரொம்ப மெலிஞ்சு போனார். மறுபடியும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டார். இப்போ மறுபடியும் ஆயிருக்கு. அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா சார்? இது வந்து ஸ்லோவாக தான் ஒரு ஆளை அப்படியே இது பண்ணும். அப்போ அதை நார்மல் ஆக்கணும்னா ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் மாற்று சிகிச்சை. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், வயிறில் தண்ணியில் நீர் சேர்றது, காலில் நீர் சேர்றது, கிருமி தொற்றுதல், இதில் எது வந்தாலுமே பேஷண்ட்டுக்கு இறப்பு ஏறிக்கிறது வாய்ப்பு. இவ்வளோ ஒரு எடை குறைஞ்சிருக்குன்றது ரொம்ப வார்னிங் சைன். இதெல்லாம் அவங்க வைஃப் கூட இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. 114 கிலோ கிட்ட இருந்தார். இப்போ வந்து கிட்டத்தட்ட 47-40 கிலோ லாஸ் ஆகிட்டார். 65-60 இருந்தாங்க. அப்போ யூ கேன் சி ஹவு டேஞ்சர். நீங்கள் லிவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு அப்படி பண்ண பிறகு அவங்க நார்மலாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக. அப்புறமேட்டு அவங்களுக்கு ஆபத்து இருக்கா? இதோட சக்ஸஸ் ரேட் அதிகம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம நடிகர் சூப்பர் ஸ்டாரே அவரே ஒத்து சொல்லியிருந்திருப்பார். இந்த வீக்கம் வந்து ஈரல் வந்து வீக்கம் அடைஞ்சு சுருங்கிறதுக்கோ கெட்டு போகிறதுக்கோ காமனான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான். ஓகே. அதில் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் டிவி புகழ் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் டிவி செட்லேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வச்சுருக்காங்க. ரொம்ப தீவிர சிகிச்சை போயிட்டுருக்கு. என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டால் மஞ்சக்காமலை இருக்குது, அதனால தான் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சக்காமலை ஆனால் என்ன வரும் சார், சொல்லுங்கள் சார். இல்லை, ஆக்சுவலாக மஞ்சக்காமால்ன்றது வந்துட்டு ஒரு அறிகுறி. அது வந்து ஒரு நோய் கிடையாது. நோய் என்னன்னு நம்ம பின்னாடி அப்படியே நம்ம யோசிச்சு பார்ப்போம். அறிகுறின்றது எப்படின்னா ஜுரம். இப்போ ஜுரம் இருக்குது, அது ஒரு அறிகுறி. இரும்பல், அது ஒரு அறிகுறி. அதனால் மஞ்சக்காமால்ன்றது அறிகுறி. மஞ்சக்காமால் வந்து டெக்னிக்கலாக மெடிக்கலில் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன். அதாவது நம்மளோட தோல் மற்றும் கண் பகுதிகள், வாய் பகுதிகள் எல்லாமே வந்து மஞ்சள் கலரில் மாறுறது. எதனாலனா பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிலிரூபின். பிலிரூபின்ன்ற ஒரு கெமிக்கல் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி மஞ்சள் கலரில் மாறுறது. இந்த பிலிரூபினோட கண்ட்ரோல் யூனிட் யாருன்னா ஈரல் தான். ஸோ அந்த ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செயல்பாட்டில் பிரச்சனை வந்தால் அதனால் பிலிரூபின் ரத்தத்தில் அதிகமாகும் போது நம்மளுக்கு மஞ்சக்காமால் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து பேசிக் பேட்டர்ன். ஓகே சார். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருப்பார். திடீர்னு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் போனார் மஞ்சள் காமாலைக்கு தான். ரொம்ப மெலிஞ்சு போனார். மறுபடியும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டார். இப்போ மறுபடியும் ஆயிருக்கு. அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா சார்? சார், இது வந்து லிவர்ன்றது ஒரு எப்பயுமே ஒரு 1 டே ப்ரோக்ராம் கிடையவே கிடையாது. இது வந்து ஸ்லோவாக தான் ஒரு ஆளை அப்படியே இது பண்ணும். இது வந்து ரொம்ப நல்ல வார்னிங் சைன். பாருங்கள், நீங்களே சொன்ன மாதிரி இவ்வளோ ஒரு எடை குறைஞ்சிருக்குன்றது ரொம்ப வார்னிங் சைன். அதெல்லாம் அவங்க வைஃப் கூட இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. 114 கிலோ கிட்ட இருந்தார். இப்போ வந்து கிட்டத்தட்ட 47-40 கிலோ லாஸ் ஆகிட்டார். 65-67 தானே. அப்போ யூ கேன் சி ஹவு டேஞ்சர்னு. அதே மாதிரி சமீபம் கூட நடிகர் அபிநய் நினைக்கிறேன், அவர் கூட பார்த்தீங்கன்னா இதே ரிலேட்டட் இஷ்யூஸ் தான். கலாபவன் மணி சார், இந்த மாதிரிலாம் அந்த லிவர் கெட்டு போகிறதுன்றது தான் காமன். அவர் அபிநய் சார் எவ்வளோ க்யூட்டாக அப்படி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இவராது இப்படி ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் ஆளை வந்து ரொம்ப உருக்கும். நம்மளோட வெயிட் லாஸை பயங்கரமாக கொண்டு வரும். ஃபேஷியல் ஃபேட் எல்லாமே போகும். இந்த இடத்துலலாம் குழி விழ ஆரம்பிக்கும். மண்டவோடு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஆளை ரொம்ப வந்து உருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் மாற்றுகிறது. ஸோ இது ஆபத்து அப்படின்னும் போது வந்துட்டு ஸ்டேஜாக தான். ஒன்ஸ் லிவர் ஃபெயிலியருக்கு போயிடுச்சுன்னா அப்போ வந்து ட்ரீட்மெண்ட்ன்றது ஒன்று தான். ஈரலை மாற்றி வைக்கிறது எப்போ, அவ்வளோ மட்டும்தான் பேச முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல தான் நம்ம ஏதாவது வந்து சாப்பாடு வழிமுறையிலையோ மாத்திரை வழிமுறையிலையோ டயட் கண்ட்ரோல் இதெல்லாம் ஏதாவது பண்ணலாம், எக்ஸசைஸ் இதெல்லாம். பட் ஆனால் ஒன்ஸ் ஈரல் சுருங்கிடுச்சு, லிவர் சிரோசிஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சுன்னா அது திருப்பி ரீப்ளேஸ் ஆகி நார்மல் ஆகாது. அப்போ அதை நார்மல் ஆக்கணும்னா ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் மாற்று சிகிச்சை தான். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், வயிறில் தண்ணியில் நீர் சேர்றது, காலில் நீர் சேர்றது, கிருமி தொற்றுதல், இதில் எது வந்தாலுமே பேஷண்ட்டுக்கு இறப்பு ஏறிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பிபி திடீர்னு குறையும். இப்போ இவருக்கு நடந்த மாதிரி பிபி திடீர்னு டக்குன்னு டவுன் ஆகி ஆள் மயங்கி வின்ட்டார் அப்படின்றாங்க. அப்படி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க எமர்ஜென்சிக்கு. ஸோ இந்த மாதிரி நடுவில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து ஈரல் மாற்று சிகிச்சை தான் அதுக்கு வந்து ஒரே தீர்வாக இருக்கும். ஓகே சார். அதேமாதிரி மது அருந்தினால தான் நிறைய பேருக்கு இது மோஸ்ட்லி வருது. அவங்க எல்லாமே திடீர்னு மதுவை ஸ்டாப் பண்ணிட்டா நல்லது தானா? அது எனி பாயிண்ட்டு எப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ, என்னைக்கு நீங்கள் நிறுத்தினாங்களோ அன்னைக்குலேருந்து ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் சில பேர் பார்த்துருக்கோம், நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு நிப்பாட்டினவனே இறந்துருவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை தானே ஆல்கஹாலுக்கு வந்து லிவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க நிப்பாட்டவங்க மேபி ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி டெர்மினல் ஸ்டேஜில் வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் நிப்பாட்டிட்டேன்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து வருமுன் காப்புமுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே சொல்லிட்டேன், ஈரல்ஸ் ஒன்ஸ் சுருங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஆல்கஹால் நிறுத்தினாலும் சுருங்கிட்டு போச்சு, ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஈரல் மாற்றி வச்சா மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அதனால் எனி பாயிண்ட் வந்து நீங்கள் ஆல்கஹாலை வந்து நிறுத்துறது நல்லது. ஸோ தட் ஃபர்தராக வந்து ப்ராக்ரஸ் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது வந்து புது ஈரலாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. மூணாவது, ஆல்ரெடி கெட்டு போன ஈரலாக கூட நீங்கள் அன்னைக்கு நீங்கள் குடிக்கிறது நிறுத்தினா கூட அட்லீஸ்ட் இன்னும் மேற்கொண்டு ஸ்பீடாக கெட்டு போகாமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி காரணத்தினால தான் நம்ம வந்து ஆல்கஹாலை எவ்வளோ கூட ஸ்பீடாக ஸ்டாப் பண்ணுறோமோ நல்லதுன்னு. ஓகே சார். நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் சொன்னீங்க லிவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. அப்படி பண்ண பிறகு அவங்க நார்மலாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக. அப்புறமேட்டு அவங்களுக்கு ஆபத்து இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இயல்பு வாழ்க்கை
வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளால் இருக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதோட சக்ஸஸ் ரேட் அதிகம். லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நம்ம நடிகர் சூப்பர் ஸ்டாரே அவரே ஒத்து சொல்லியிருந்திருப்பார். எனக்கு வந்து 2 கிட்னியை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய காயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்கு வராததுக்கு காரணமே அதுதான் சொல்லியிருப்பார் அவரோட அறிக்கையில் 2020 டைமில். ஸோ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே டூ வெல். ஓகேங்களா? அதில் டவுட் இல்லை. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கட்டுப்பாடாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். கிருமிகள் தாக்காமல் பார்த்துக்கணும். இம்யூனோ சப்ரஸன்ற மாத்திரைகளை கரெக்டாக போட்டுக்கணும். அதுக்கான டயட்டுகளை கரெக்டாக பண்ணிக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்களோட ஈரலில் வெளியேந்து வந்த ஒரு ஈரல்ன்றதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். அதர்வைஸ் வந்துட்டு நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் சர்வைவல் நல்லா இருக்குது. ஓகே, மக்கள் கேள்வியாக கேட்குறேன். அப்படி ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ செலவாகும் சார்? இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து ஒரு ஈஸி ப்ராசஸ் கிடையாது. ஒரு பெரிய செலவு உள்ள ஒரு ப்ராசஸ் தான். அதுவும் பெரிய பெரிய தனியார் மருத்துவமனையில் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. நார்மலாக இருக்கிற ரொட்டீன் நர்சிங் ஹோம்லேயோ இதெல்லாம் வந்து இதுலேயும் அது பண்ணுறதில்ல. ஒரு சில பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், எய்ம்ஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் டிரான்ஸ்பிளான்ட் வந்து முன்கூடியே எடுத்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிஹெச்சில் வந்து எனக்கு கரெக்டாக இன்ஃபர்மேஷன் தெரியல, பண்ணுறாங்க. ஒரு சில கேஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து நிறைய சவால்கள் இருக்குது. ஏன்னா ஈரல் கிடைக்கணும். அதாவது உங்களுக்கு யார் ஈரல் கொடுப்பா? இப்போ வந்து உங்கள் பிளட் டோனர்ஸ் சொல்லுவாங்க சொந்தத்தில், அவ்வளோ கொடுக்குற அளவுக்கு யாருக்கு மனசு வரும்? ஜென்ரலாக நான் பார்த்த கேஸ்லாம் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு அம்மாவை அப்பா கொடுக்குறாங்க. ஆனால் அதை தாண்டி வேறு யாரும் கொடுத்து நான் பார்த்ததில்ல. கொடுக்கவும் மனசு வராது. இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துட்டு இருக்குது ஈரல் கிடைக்கிறது. அப்புறம் இறந்ததுலேருந்து ஈரல் கிடைக்குதுன்னா அந்த ஈரல் பிளட் குரூப் உங்களுக்கு மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி அந்த பிளட்டும் உங்கள் பிளட்டும் மேட்ச் ஆகணும். அந்த ஈரல் உங்கள் ஊரில் பொருந்து போகணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஈரல் மாற்று சிகிச்சையில் நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் முழு ஈரல் எடுக்க மாட்டாங்க. ஈரலில் ஒரு பகுதி எடுத்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலே சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஏன்னா அந்த ஈரலே வந்து ஈரலுக்கு ஒரு அளவு கெப்பாசிட்டி என்னன்னா, அது வந்து மல்டிப்ளை ஆகி கொஞ்சம் சைஸ் அதுவே பெருசாக்கிக்கும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆமாம், புதுசாக வந்து செலுத்திடலாம். அது மாதிரி யார் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஃபுல் ஈரல் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பாதி ஈரலை தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் வந்து நிறைய இருக்குது ஈரல் டிரான்ஸ்பிளான்ட்டில். ஆனால் பெரிய விஷயம் வந்து இதெல்லாம் வந்து காஸ்ட் ஃபேக்டர் ரொம்ப அதிகம். பல லட்சங்களில் செலவாகும். பல லட்சங்கள் போது 1, 2 இல்லை, 20, 30, 40ன்னு அந்த மாதிரி லெவலில் போகும். ஸோ அதுக்கப்புறமும் செலவு இருக்கும். அதுக்கப்புறமும் கண்டிப்பாக மாத்திரை செலவுகள், ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் இதெல்லாமே இருக்கும். அப்போ இவ்வளோ செலவுகள் பண்ணி நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு ஏன் வந்து முன்னாடியே நம்ம வந்து இந்த குவார்ட்டர் ஹாஃப் எல்லாம் தடுக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட. ஓகே சார், மக்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக மஞ்சக்காமலை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சொல்லுங்கள் சார். இப்போ அந்த மஞ்சக்காமல் வந்து ஏன் வந்தது அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 காரணங்களாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் காரணங்கள், இன்னொன்று ஈரலுக்கு முன்ன காரணங்கள், இன்னொன்று ஈரலுக்கு பின்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னும் போது சில பேர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஈரல் காரணங்கள், அதுக்கு மின் காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஈரலுக்கு முன்னாடி என்னது எதை குறிக்குதுன்னா ரத்தம். ரத்தம் தான் ஈரலில் போய் சுத்தம் செய்யுது. அந்த ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்குந்து ரத்தம்னு சொல்லுவாங்க, ஆர்பிசிஸ், ரெட் பிளட் செல்ஸ்ன்னுவாங்கள்ல, அந்த ரத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழிய ஆரம்பிச்சதுன்னா, பிரேக் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து பிலிரூபின் ரிலீஸ் ஆகும். ஸோ ரத்தம் வந்துட்டு உரையும் போதும் பிலிரூபின் அதிகமாகும். அது வந்து லிவருக்கு முன்ன வர காரணங்கள், ப்ரீ ஹெப்பாட்டிக்னு சொல்லுவாங்க. அதில் லிவர் நல்லா இருக்கும், ஆனால் ரத்தம் அழியறதுனால பிலிரூபின் ஜாண்டிஸ் வருது. இரண்டாவது வந்து ஈரல் காரணங்கள். ஈரல் காரணங்கள் தான் வந்து மிக முக்கியமான காரணம். ஈரல் வீக்கம் அடையிறது, இல்லைனா வந்து ஈரல் வந்து கெட்டு போகிறது, இல்லைனா ஈரலில் கொழுப்பு சேர்றது, இல்லைனா ஈரல் சுருங்கி போகிறது. இந்த மாதிரி பல பேர் சொல்லலாம். ஈரலில் வீக்கமாகிறது தான் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈரல் சுருங்கிறது தான் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈரலில் வந்து கொழுப்பு சேர்றதா ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஈரல் செயலிழக்கிறது தான் லிவர் ஃபெயிலியர் அப்படின்றோம். இப்போ இந்த லிவர் ஃபெயிலியர்ன்றது லாஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் இந்த ஹெப்படைட்டிஸு, ஃபேட்டி லிவரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்ன உள்ள ஸ்டேஜஸ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் சிரோசிஸ், சுருங்கி போகிறது. சுருங்கி போச்சதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாத்வே இருக்குது, ஒரு ரூட் இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்ட்டு. இந்த வீக்கம் வந்து ஈரல் வந்து வீக்கம் அடைஞ்சு சுருங்கிறதுக்கோ கெட்டு போகிறதுக்கோ காமனான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான். அதில் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மது, ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் ரிலேட்டட் ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம். ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து ஈரலில் கொழுப்பு அதிகமாக சேர்றது, அது பேர் தான் நேஷ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மது இல்லாமல் ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலில் நிறைய சுகர் கண்டென்ட் அதிகமாக இருந்துக்கிட்டு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒர்க்கே இல்லாமல் படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படின்னும் போது சுகர் கண்டென்ட்டு, ஸ்வீட்டுங்க இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு நார்ச்சத்தே இல்லாமல் கொழுப்புகள் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபேட்டி லிவர் ஏற்பட்டு செயலிழக்கிறது. இது ரெண்டாவது முக்கியமான காரணம். மூணாவது காரணம் வந்து இந்த அன்ஆத்தரைஸ்டு மருந்துங்களை வாங்கி தெரியாமல் மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர்கிட்ட சொல்லாமல் போய் மாத்திரை வாங்கி போடுறது, ஓவர் டோசிங் ஆகி லிவர் கெட்டு போயிடுறது. இது 3. நாலாவது வந்து இந்த ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுற சேட்டைகள். ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உட்காந்துக்கிட்டு வந்து நீங்கள் இந்த ஒரு அழகான பொண்ணு இருக்கும், அது சொல்லும், இது நீங்கள் வாங்கி குடிச்சு பாருங்களேன் அப்புறம் உங்களுக்கு தெரியும் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஆடுங்க நிறைய இன்ஸ்டா திறந்தா இதை திறந்தா. ஏன்னா விற்பனை மயமாக ஆயிடுச்சு. அப்படின்னும் போது அது அவன் யார் விற்கிறான், என்ன கலக்கிறான் ஒன்றுமே தெரியாது.
அதை வந்து நம்ம மக்கள் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா உண்மையாக தான் இருக்கும், ஒரு பயங்கரமான பாடி வச்சு ஒரு அங்கிள் சொல்கிறாருன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி அதை ட்ரை பண்ணுறாங்க. அது எல்லாமே லிவர் கிட்னியை தான் பாதிக்கும். ஏன்னா லிவர் கிட்னி தான் நம்ம உடம்புல வந்து செரிமானம் மற்றும் கழிவை சமாளிக்கக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் உறுப்பு. அப்போ அது போய் அடி வாங்குது. அப்போ இந்த 4 தான் மெயின் காரணம் இந்த லிவர் வந்து ஹெப்படைட்டிஸ் ஆகி பாதிக்கப்படுறது. இன்னொன்று 5வது முக்கியமான காரணம் இன்ஃபெக்ஷன், ஈரலில் வர இன்ஃபெக்ஷன். அது பேர் தான் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சின்னு 2 வைரஸ் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் எப்படி வரும் சார்? அது வந்து பார்த்திங்கன்னா பால்வினை நோயாலேயோ இல்லைனா வந்து ரத்தம் டிரான்ஸ்ஃபரில் வர பிரச்சனைகள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு காமன் ரேசர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஒரு லாட்ஜில், நம்ம மேன்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாட்ஜில் 10-15 பேச்சுலர்ஸ் இருப்பாங்க. காமனாக ஒருத்தர் அதை கூடுறா அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தருக்கு அதில் ஹெச்ஐவியோ ஹெப்படைட்டிஸ் பியோ இருந்ததுன்னா அந்த ரத்தங்கள் இன்னொருத்தருக்கு படும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா சில ஆண்கள் மூஞ்சில் வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது மேலே பண்ணும்போது பிளட் ஈஸியாக லீக் ஆகும். அந்த ரேசரில் பட்டுட்டு இன்னொருத்தர் ஆண் அதை யூஸ் பண்ணி அவர் ஒரு கட்டு வெட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்து நடக்கும். அதனால தான் வந்து சவரை தொழிலாளி கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கண்ணெதிர்க்கே பிளேடெல்லாம் மாற்றுவாங்க. நாங்கள் உங்களுக்கு புது பிளேடு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ரீசன்ஸ் அதிகம்ன்றதுனால. ஸோ இதெல்லாம் வந்து ஈரல் சார்ந்த பிரச்சனைகள். ஈரலுக்கு அப்புறம் உள்ள பிரச்சனைகள் பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அடைப்புனால வரக்கூடிய மஞ்சக்காமால். அடைப்புனால வரக்கூடிய மஞ்சக்காமால் வந்து எதர் வந்து இந்த பித்தப்பை கல் போய் மாட்டிக்குது, இல்லைன்னா அந்த கணையை வீங்கி போய் அந்த ஈரலை போய் அழுத்தி அதனால் வர பிரச்சனைங்க. பித்தப்பை அந்த பை வந்துலேருந்து வரக்கூடிய டியூப் சுருங்கிடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இவரோட கேஸுக்கு வந்து பாசிபிள் ரீசன்ஸ் தான். ஓகேங்களா, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது. ஆனால் அதில் மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு காரணம்னு சொன்னால ரத்தம் உரையிறது, அதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ மோஸ்ட்லி ஈரல், அப்படி இல்லைன்னா ஈரலுக்கு அப்புறம் வர காரணங்களில் ஏதாவது ஒன்று தான். மஞ்சக்காமல் வராமல் இருக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஃபஸ்ட்டு மதுவை விட்டுருங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வேண்டாம். எல்லாம் நல்லா வாக்கிங்கு, ஜாகிங்கு இந்த மாதிரி போங்க. 3வது வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சுகர்ஸை கட் பண்ணுங்கள். அதுக்கு பதில் வந்து ஃபைபர் கண்டெய்னிங் நார் சத்து பொருள்களை அதிகமாக்குங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது நீங்களே போய் மருந்துங்களை போய் வாங்கி போடாதீங்க. ஏதாவது ஒரு மருந்து கடையில் போய்ட்டு நானே செல்ஃப் மெடிகேட் பண்ணுறதை பண்ணாதீங்க. 5வது பாயிண்ட் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து ஆன்லைனில் எந்த ப்ராடக்ட்டும் வந்துட்டு வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த 5 பாயிண்ட் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த விஷயத்தில் போதும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. நேரம் ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. Taste the Daily.